friends, welcome to SS Culinary. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போறோம். பொதுவா உடல்ல சூடு அதிகமா இருக்கு, பித்தம் அதிகமா இருக்குன்னா சொரக்காய் வந்து ஃபுட்ல சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. கை கால் எரிச்சல் இருந்தாலுமே சொரக்காய் நம்ம சேர்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாம சர்க்கரை நோய் உள்ளவங்க அவசியமா சொரக்காவை ஃபுட்ல சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அந்த சொரக்காய் வச்சு தான் இன்னைக்கு நம்ம ஒரு ரெசிபி பார்க்க போறோம். என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க சொரக்காய் அடை எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு கப்பு இட்லி அரிசி, அரை கப்பு கடலை பருப்பு, அரை கப்பு தோரம் பருப்பு, அரை கப்பு பாசி பருப்பு. இப்ப இது எல்லாமே நான் நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். அது கூட 10 வரமிளகாயும் சேர்த்து நான் ஊற வச்சிருக்கேன். இப்ப இதை நம்ம அரைச்சு கொண்டு வந்துடலாம். நம்ம இதை அரைக்கும் போது 1 டீஸ்பூன் சோம்பு, 5-6 பல்லு பூண்டு, சின்னதா கட் பண்ண இஞ்சி இதையும் சேர்த்து நம்ம அரைச்சிடலாம். நான் இன்னைக்கு இந்த அளவு சொரக்காய் எடுத்திருக்கேன். அதை குட்டி குட்டியா கட் பண்ணி அதையும் நம்ம அரைச்சு கொண்டு வந்துடலாம். பாருங்க, இப்ப சொரக்காவே அரைச்சிட்டோம், நம்ம பருப்பையும் நல்லா அரைச்சிட்டோம். இன்னைக்கு நான் நம்ம அரைச்சு வச்ச மாவுல பாதி தான் யூஸ் பண்ண போறேன். ஏன்னா நம்ம சொரக்காய் சேர்த்துட்டோம்னா அந்த மாவை நம்ம அன்னைக்கே காலி பண்ணிடணும். அது நம்ம ஸ்டோர் பண்ணி நெக்ஸ்ட் டே நம்ம யூஸ் பண்ண கூடாது. அதனால நான் இன்னைக்கு பாதி அளவு மாவு தான் சேர்த்து யூஸ் பண்ண போறேன். ஒரு பவுல்ல சொரக்காவை சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சு வச்ச மாவையும் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு பாதி மாவு தான் சேர்த்துக்கிறேன். நீங்க சப்போஸ் எல்லா மாவும் யூஸ் பண்றீங்க அப்படின்னா சொரக்காவை இன்னும் கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கோங்க. பாருங்க, நான் கரெக்டா பாதி சேர்த்திருக்கேன். இப்ப மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இப்ப இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப இது கூட ஒரு பெரிய வெங்காயம் குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அரை கப்பு துருவின தேங்காவை சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன கப் அளவு கொத்தமல்லியை சேர்த்துக்கிறேன். கடைசியா ஒரு கப் அளவு கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இப்ப இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி சொரக்கால தண்ணி இருக்கும், அதனால மாவுக்கு எவ்வளவு தண்ணியோ அவ்வளவு நீங்க சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு அரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம தோசை சட்டியில அடைய சுட்டுடலாம். நான் ஹை ஃப்ளேம்ல வைக்கல, மீடியம் ஃப்ளேம்ல தான் வச்சிருக்கேன். ஏன்னா நம்ம அடை சுடும் போது மீடியம் ஃப்ளேம்ல வச்சாதான் கொஞ்சம் நல்லா வெந்து வரும். அதனால நான் மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருக்கேன். சப்போஸ் மாவு ரொம்ப திக்கா இருக்கு, நீங்க தண்ணி சேர்த்துக்கணும்னா நம்ம பருப்பு ஊற வச்சிருந்தோம் இல்லையா, அந்த தண்ணி மிச்சம் இருந்தா கூட அதை கூட நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளவுதாங்க, சூப்பரான ஹெல்த்தியான சொரக்காய் அடை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு காம்பினேஷனா சாம்பார், சட்னி, பொடின்னு சொல்லி எதுனாலும் வச்சு சாப்பிடலாம். ஆனா நான் எப்பயுமே சொரக்காய் அடைக்கு தேங்காய் சட்னி தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஏன்னா அந்த காம்பினேஷன் ரொம்ப சூப்பரா இருக்கும். தேங்காய் சட்னிக்கு 1 கப்பு துருவின தேங்காய், கொஞ்சமா கொத்தமல்லி இலை, கொஞ்சம் பொரிக்கடலை, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, சட்னிக்கு தேவையான உப்பு. இப்ப இதெல்லாமே நல்லா அரைச்சு கொண்டு வந்துடலாம். சட்னி இப்ப தாளிச்சிடலாம். 2-3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் உளுந்து, அரை டீஸ்பூன் கடுகு, கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சமா கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நம்ம தாளிச்சிடலாம். அவ்வளவுதாங்க, தேங்காய் சட்னி இப்ப ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான சொரக்காய் அடை காம்பினேஷனோட தேங்காய் சட்னி இப்ப ரெடியா இருக்கு. நீங்களும் இதை மறக்காம வீட்டுல செஞ்சு பாருங்க. இந்த காம்பினேஷன் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சூப்பரான சொரக்காய் அடை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க. இன்றைக்கி நான் சொரக்காய் அடையில் உளுந்து சேர்க்கலை. ஏன்னா நம்ம சொரக்காய் சேர்க்குறனால நான் உளுந்து சேர்க்கலை. உங்களுக்கு உளுந்து சேர்க்கணுன்னா 1 டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் வேணால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சொரக்காய் சேர்த்ததுக்கப்புறம் அந்த மாவை அப்போவே யூஸ் பண்ணிவிடுங்க. ஸ்டோர் பண்ணி நெக்ஸ்ட் டே அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் நெக்ஸ்ட் டே யூஸ் பண்ணணுன்னா மாவு மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போ சொரக்காய் சேர்த்து சாப்பிடுங்க.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் மறக்காமல் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.